360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பங்கு சந்தைக்கு வந்து விஜய் மல்லையா வந்து சொல்லி கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவன் ஏதாவது என்ன சொல்கிறது தெளிவாக இல்லாமல் ஏதாவது போதையில் வந்து பேசுகிறானா அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா விஜய் மல்லையா பற்றி பேசுகிறதுனால போதை அந்த மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்வெஸ்டர் அப்படின்னா வாரன் பஃபெட் தெரியும். அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை தான் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்டெரக்டாக வந்து விஜய் மல்லையா வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வந்து டேரெக்டாக சொல்ல இன்டெரக்டாக வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னடா சம்மந்தம் இல்லாமல் நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது ஜெயிச்சவங்ககிட்ட வந்து நம்ம கற்றுக்கிறத விட ஃபெயில் ஆகியிருக்காங்க பாருங்கள், அவங்கள்ட்ட வந்து நம்ம கற்றுக்கிறது தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் ரியல் டைமில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் அப்படின்னா நோக்கியா தான் தெரியும். ஆனால் நோக்கியா பண்ண ஒரே மிஸ்டேக், அவங்க வந்து சரியான டைமில் ஆண்ட்ராய்டு மொபைலை கொண்டு வராது தான். அந்த மிஸ்டேக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு சாம்சங் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை கொண்டு வந்து ஆண்ட்ராய்டுனா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. சாம்சங் ஆனது காரணம் வந்து அவங்க முன்னாடி அவங்களுடைய காம்பீட் பண்ணுற மிஸ்டேக்கை வந்து அவங்க கரெக்டாக புரிஞ்சு இவங்க அந்த மிஸ்டேக் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணது தான். ஸோ ஒருத்தர் வந்து தவறு பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்கன்னா அவங்க எதனால் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் வந்து ஜெயிக்க முடியும். இந்த மெசேஜ் தான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து விஜய் மல்லையா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் மல்லையா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அவர் வந்து ஒரு 8000 கோடி கடன் வாங்கிட்டு நாட்டை விட்டு போயிட்டார் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் வந்து அவ்வளோ ஏழ்மையெல்லாம் அவர் பிறக்கலை. பிறந்ததுலேருந்தே அவர் வந்து கோடீஸ்வரர் தான். அதுவும் இல்லாமல் 29 வயசுலேயே வந்து அவர் வந்து யுனைடெட் பிரேவியர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்னு சொல்லுவோம், அந்த நிறுவனத்துக்கு வந்து சிஓ ஆகி அந்த நிறுவனத்தை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உலகத்திலேயே வந்து 2வது மதுபான நிறுவனமாக கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்தளவு அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் அதில் காரணம். ஸோ இந்தளவு பண்ணவர் வந்து பிஸ்னஸில் வந்து என்ன சொல்கிறது, உலகத்தில் 2வது நிறுவனமாக கொண்டு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்தளவு கொண்டு வந்தவர் வந்து எதனால் வீழ்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் மட்டும் கிடையாது, அதே மாதிரி அவருடைய நிறுவனம் பார்த்திங்கன்னா சனோஃபி இந்தியா, பேயர் கிராப் சயின்ஸ், அதே மாதிரி மங்களூர் கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 65 கம்பெனி நினைக்கிறேன். ஸோ அந்தளவு மற்ற நிறுவனங்களையும் அவர் புதுசாக ஆரம்பித்தோ இல்லை வாங்கியோ அந்த அந்த அவங்களோட குரூப்பில் வந்து இவ்வளோ பிஸ்னஸை வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவர் எடுத்த பிஸ்னஸ் எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ அதனால் வந்து அவர் வந்து பயம் அப்படிங்கிறனாலே அவருக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்த ஒரு குரூப்பாக அதோடைய சிஓவாக இருந்திருக்கிறாரு. அவர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து கிங்ஃபிஷர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து அந்த பிராண்ட் வந்து உலக அளவில் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஏர்லைன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணது கூட தவறு கிடையாது. ஸ்டார்ட் பண்ணோடனே அப்போல்லாம் வந்து ஒரு ஏர்லைன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னலில் பறக்கணும், அதாவது ஃப்ளை ஆகணும் அப்படின்னா மினிமம் வந்து ஸ்டார்ட் ஆகி 5 வருஷம் ஆகணும். அப்போ தான் வந்து இன்டர்நேஷ்னல் பெர்மிட் வந்து கொடுப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணார், நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணணுமா, நம்ம உடனே இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஃப்ளைட் வந்து பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, லாஸ்ட்டில் இருக்க ஏர் டெக்கான் அப்படிங்கிற அந்த ஃப்ளைட்டை வந்து வாங்குறாரு. அதுக்கு வந்து ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருக்குது. அதை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு உடனே லைசன்ஸ் கிடைச்சிடும் இல்லையா. அந்த குயிக் பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த இதை நோக்கமாக வச்சுட்டு வாங்குறாரு. அது ஏற்கனவே லாஸில் இருக்க பிஸ்னஸ்ஸு. இப்போ இவர் வந்து கிங்ஃபிஷரை நம்ம தான் எந்த பிஸ்னஸ் தொட்டாலும் நல்லா விளங்கிடுமே அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. 2008 வந்து உலகமே நெருக்கடி ஆகும்போது ஏர்லைன்ஸ் பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல் அடிக்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னா, இவருடைய கிங்ஃபிஷர் அந்த நஷ்டமான ஏர்லைன்ஸையும் சேர்ந்து வாங்கினதுனால இன்னும் ஏர்லைன்ஸில் வந்து நஷ்டம் வருது. அந்த நஷ்டத்தை ஈடு பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய கிங்ஃபிஷர் அந்த பியர் கம்பெனி, மதுபான கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து இதில் போடுறாரு. அப்போவும் அந்த நஷ்டம் தொடருது. அப்போ என்ன பண்ணுறாரு, மறுபடியும் இந்த கிங்ஃபிஷர்லேருந்து வர அந்த மதுபான நிறுவனத்துலேருந்து வர ப்ராஃபிட் எடுத்து போடுறாரு. பத்தலன்னு சொல்லி பேங்க்லேருந்தும் கடன் வாங்கி போடுறாரு. ஸோ பணம் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த நஷ்டம் வந்து இவரால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நஷ்டம் பெருகிட்டே போகுது. இந்த மதுபான நிறுவனத்துலேருந்து எடுத்து போடுற அந்த பணம் வந்து அதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணாதனால இந்த பிஸ்னஸும் நஷ்டத்தில் வருது. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏர்லைன்ஸ் பிஸ்னஸும் நஷ்டத்தில் வருது. டோட்டலாக ஓவராலாக வந்து நஷ்டத்தில் மாட்டிடுறாரு. பேங்க்குக்கு வந்து கடன் வாங்கினது வந்து திருப்பி தர முடியாமல் நாட்டை விட்டு போயிடுறாரு. இப்போது இந்த மெசேஜ்லேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு விஜய் மல்லையா மாதிரி தான், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வாங்க போகிறோம், அதாவது
அவர் வந்து ஏர்லைன்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவர் வந்து ஏர்லைன்ஸில் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது, எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. ஆக்சுவலாக அது வந்து அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், ஏர்லைன்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, அந்த பிஸ்னஸ் அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா ரிசர்ச் பண்ணியிருந்தாருன்னா அந்த பிஸ்னஸே அவர் இன்வால்வ் ஆகியிருக்க மாட்டார். ஆனால் அவர் எதுவுமே பண்ணல, நம்மளால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறோன்னா கண்டிப்பாக எந்த ஒரு ரிசர்ச்சும் இல்லாமல் அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் சொல்லி கொடுத்தது. ரெண்டாவது, நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவைக்கு பல தடவை வந்து திங்க் பண்ணணும். இது வந்து நம்மளால் இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு நல்லா புரியுதா, நமக்கு வந்து இது செட் ஆகுமா, அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நம்ம லாங் டர்முக்கு நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நம்ம நல்லா யோசிக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணவே கூடாது. ஏன்னா மற்றவங்க சக்ஸஸ் ஆகிறதுனால நம்மளும் சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அதே மாதிரி இந்த ஸ்டாக்ஸும் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்மளும் ஃபெயிலியர் ஆகலாம். அதனால் வந்து எந்த ஒரு ஸ்டாக்ஸை மறுபடியும் வாங்குறீங்கனாலும் ஒரு தடவைக்கு பல தடவை திங்க் பண்ணணும். இது 2வது விஷயம் அவர் சொல்லி கொடுத்துருக்குது. 3வது, நான் வாங்கியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து எப்படி அவர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாரோ, நான் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் சக்ஸஸ் ஆயிரும்னு நினைச்சாரோ அதே மாதிரி நம்மளும் எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினாலுமே இது வந்து மல்டிபேக்கர் ஆயிரும், நல்ல ரிட்டர்ன் கொடுக்கணும் நம்ம முட்டாள்தனமாக நம்பக்கூடாது, நமக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஸோ மிஸ்டேக் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணால் அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கணும், நம்ம நினச்சபடி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மறுபடியும் அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கும் நம்பா இருக்கும்னு சொல்லி ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து நம்ம வச்சுக்கக்கூடாது. எந்த ஒரு ஸ்டாக்ஸ்லேயும் அப்படி தான் நம்ம இருக்கணும். 4வது விஷயம், சரிங்க, இதையும் தாண்டி விஜய் மல்லையா மாதிரி நம்மளும் வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கோம், அது வந்து இறங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணுவோம். விஜய் மல்லையா எப்படி கடன் வாங்கி அந்த பிஸ்னஸில் போட்டாரோ அதே மாதிரி நம்ம அந்த ஷேர் ப்ரைஸ் இறங்க மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணத்தை வந்து அதில் போட்டுக்கிட்டே இருப்போம். அது என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் இறங்கிட்டு இருக்கும். அது கூட பரவாயில்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா போயிட்டு இருக்க அந்த ஸ்டாக்ஸ் வந்து விற்றுட்டு இந்த ஸ்டாக்கை வந்து ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஏறிடுச்சான், 100% ஏறிடுச்சான். ஸோ இது வந்து ஏறலையா, அதனால் இதில் என்ன சொல்கிறது, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த தவிர பண்ணாதீங்க. மறுபடியும் பணத்தை வந்து அதில் போடாதீங்க. அது ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி. ஒன்ஸ் வந்து அது லாஸில் போகுதுன்னா விட்டுருங்க. அட்லீஸ்ட் நம்மகிட்ட இருக்கிற அந்த நல்ல ஸ்டாக்ஸாவது நம்மளை காமெண்ட் பண்ணுமா இல்லையா. அந்த விஜய் மல்லையா வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து ஏர்லைன்ஸ் நஷ்டத்தில் போகுது, அதை அப்படியே விட்டுருந்தாலும் பரவாயில்ல, சரி போதுண்டா சாமி எனக்கு ஏர்லைன்ஸே வேணான்னு சொல்லி அப்படியே அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த மதுபான பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து நல்ல லாபத்தில் அவர் இருந்திருப்பார், பெரிய கோடீஸ்வரராகவே இருந்திருப்பார். ஆனால் அவர் வந்து மறுபடியும் அதை முயற்சி பண்ணி கடைசியில் எல்லாம் மொத்தமாக இழந்தது தான் மிச்சம். ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி ஆவரேஜுங்கிற பேரில் தவறு வந்து பண்ணாதீங்க. இது 4வது மிஸ்டேக். 5வது, நம்ம வந்து விஜய் மல்லையா வந்து ஒரு பிஸ்னஸில், அதாவது ஏர்லைன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் வந்து நான் தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளால் இது வந்து அன்கண்ட்ரோல்டு லாஸில் போகுதுன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து நல்லா போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் குவார்டர் ரிசல்ட்டு, ஆனுவல் ரிப்போர்ட்டு, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம லாங் டேர்ம் நம்ம வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த 5 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுமே வந்து ஷேர் மார்க்கெட் நல்லா ஜெயிக்க முடியும். இன்னும் நல்லா கற்றுக்குவோம். மற்றும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.